சேலம் ரெட்டிப்பட்டியில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். சேலத்தில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க், பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தரோம். இந்த பில்டிங் கட்டி ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ளே தான் ஆச்சு. 2 பில்டிங் இணைக்கும் போது இந்த பில்டிங்கில் வாட்டர் லீக்கேஜ் ஆனதான். அதனால் வாலெல்லாம் அடித்து உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கி பெயிண்ட்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடில் இருக்கிற கருப்பாக இருக்கிறது எல்லாமே கிராக்கு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க். என்ன பண்ணுறேன்னா கீழே பெயிண்ட்டும் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெயிண்ட்டையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். இந்த சைடு வால் ஃபுல்லாக கிராக்கு, சென்டரில் பார்த்திங்கனாலும் கிராக்கு. இந்த மாதிரி கிராக் இருக்கிறதே உள்ளே தண்ணி ஃபில்டர் ஆகும். நாங்கள் மொத்தம் 6 to 7 லேயர் போடுவோம். ஒரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். கம்மி ப்ரெஸ்ஸில் க்ளீன் பண்ணிட்டு 2வது மெஷினில் க்ளீன் பண்ணுவோம். பெண்ணாகவும் இருக்கிற கொஞ்சம் அழுக்கெல்லாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்துடும். இதை க்ளீனிங் முடிச்சுட்டு அடுத்தது வாட்டம் கொடுப்போம். எங்கெங்கெல்லாம் வாட்டம் வரணும், எங்கெங்கெல்லாம் பைப் கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எல்லாமே ரெடி பண்ணுவோம். நாங்கள் எத்தனை வருஷம் பில்டிங்காக இருந்தாலும் வாட்டர் லீக்கேஜ் பண்ணி கொடுப்போம். வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணி கொடுப்போம். 50 வருஷம் பில்டிங்காக இருந்தாலும் நாங்கள் அதை ரெடி பண்ணி தருவோம். நாங்கள் அதிகமாக சேலத்தில் தான் ஒர்க் பண்ணுறோம். வெளியூர்லேயும் பண்ணி தருவோம். அந்த கிராக்குக்குள்ளெல்லாம் நாங்கள் பேஸ்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த பேஸ்ட் உள்ளே போகும்போது இந்த கிராக்லாம் நான் மேற்கொண்டு போடுற கெமிக்கல் அதெல்லாம் அது நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். கிராக்கை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதனால தான் இதில் நாங்கள் கிராக்குள்ளெல்லாம் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு சின்ன கிராக்கும் பார்த்து அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஷீட் போடுவோம்.
ஒவ்வொரு கேப்பும் விடாமல் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு கோட்டிங். இந்த ஷீட்டு போடுறதுனால நம்மளுக்கு மேற்கொண்டு பில்டிங் கிராக் வரதுன்னு தவிர்க்கப்படும். தண்ணியும் வந்து பில்டிங்குள்ளே ஃபில்டர் ஆகாமல் இந்த ஷீட்டு காப்பாற்றும். இதில் வேண்டிய ரேஷியோவில் நாங்கள் சிமெண்ட்டோட இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே இந்த ஷீட்டுக்கு மேலே போட்டு லே பண்ணுவோம். ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் வராமல் இதை நாங்கள் பண்ணுவோம். அந்த ஷீட்டுக்கு மேலே நாங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச வாட்டி இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பேஸ்ட்டில் டர்கோட்டாவில் இது ஒரு 3 கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரூஃப்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். தண்ணியும் உள்ளே ஃபில்டர் பண்ணாமல் இந்த பேஸ்ட்டை பார்த்துக்கும்.
இது வந்து 2வது கோட்டிங் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு கேப்பு எல்லாத்தையும் பார்த்து போடணும். தரைக்கு மட்டும் தான் நாங்கள் இந்த ஷீட் போடுவோம். வாலுக்கு வந்து கிராக் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இந்த ஷீட் போடுவோம். கிராக் இல்லாத இடத்துக்குலாம் டைரெக்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 3 கோட்டிங் அப்ளை பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்துறவங்க நீங்கள் எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் எங்களுக்கு கூப்பிடலாம். சப்போஸ் நீங்கள் மேலே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, இது சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட இதை நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் இது பண்ணி கொடுக்குறது ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஒர்க்கு. இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ண வாட்டி நீங்கள் மேலே என்ன வேலை வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் செஞ்சுட்டு சப்போஸ் கிராக்கு ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க, ஏதாவது போட்டு இழுத்துட்டிங்கன்னா கூட இது மீண்டும் நாங்கள் பேஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணால் இல்லை கடையில் விற்கும், டேம்பூர் பேஸ்ட் போட்டு விற்கும். அதை கூட நீங்கள் வாங்கி அது மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த லீக்கேஜ் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். இந்த ரிப்பேர் நீங்கள் தெரியாமல் ரிப்பேர் பண்ணிட்டா கூட அதை நீங்களே கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணித்தரது பேஸ்மெண்ட் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு தான் நாங்கள் முக்கியம். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் இதுக்கு மேலே செஞ்சுக்கலாம். எத்தனை வருஷத்து பில்டிங்காக இருந்தாலும் நாங்கள் பில்டிங்கை டேமேஜ் பண்ணாமல், அதை கொத்தாமல் உடைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை வந்து லீக்கேஜ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் லீக்கேஜ், சன்சைடு, கிராக்கு, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ரிப்பேர் ஒர்க் பண்ணி தருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா சேலத்துக்கு நீங்கள் எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பில்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரி நாங்கள் வாட்டர் லீக்கேஜ் பண்ணி தருவோம். அந்த பில்டிங்கு தண்ணி ஏற்ற போல், அந்த ரிப்பேருக்கு தகுந்த போல் நாங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்.